கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று ஆகஸ்ட் மாதம் 16ஆம் நாள். இன்று தேவன் உங்களோட பேசுறதுக்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவா கொடுத்திருக்காங்க. இன்றைய மன்னா ஏசாயா 35ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மற்றும் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். இதற்கான விளக்கத்தை பார்க்கலாமா? கிறிஸ்துவுடைய அந்த 1000 வருட அரசாட்சி இருக்கு இல்லையா, இந்த பூமியில முழுமையா செயல்படுறப்போ எந்த ஒரு மனுஷனும் கண்ணு தெரியாதவங்களாவோ இல்ல காது கேட்காதவங்களாவோ இல்ல வேற எந்த சரீர குறைபாடு, அதாவது கை கால் இல்லாம இது மாதிரி இருக்கவே மாட்டாங்க. அப்போ சரீர பிரகாரமா மட்டும்தான் சுகம் கிடைக்குமாங்க அப்படின்னு மட்டும் கிடையாது. ஆவிக்குரிய பிரகாரமாவும் ஒரு பெரிய மாற்றம் அங்க நடக்கும். இப்போ உலகத்துல இருக்கிற அநேக மனுஷங்க தேவனுடைய நீதியின் வழியையும் அவருடைய நற்குணத்தை வெளிப்படுத்துற அந்த சட்டத்தையும் புரிந்து கொள்ள முடியாம ஆவிக்குரிய குருடராகவும் செவிடராகவும் இருக்கிறாங்க. ஆனா தேவன் கொண்டு வர போற அந்த புதிய அரசாட்சியில பூமியில வாழற ஒவ்வொரு மனுஷங்களும் தேவனுடைய நீதியான நியாய பிரமாணங்களை ரொம்ப எளிமையாவும் தெளிவாகவும் புரிஞ்சு கொள்ற மிகப்பெரிய வாய்ப்பை அங்க பெற்றுக்கொள்வாங்க. சோ குட்டீஸ், இந்த உலகத்துல இப்போ இருக்கிற இந்த கஷ்டத்தையும் நோயையும் பார்த்து நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. நம்முடைய தேவன் எதிர்காலத்துல பூமியில கொண்டு வர போற இந்த உன்னதமான ஆசீர்வாதங்களை முழுமையா விசுவாசிச்சு அவருடைய நீதியின் வழிகளை கற்றுக்கொண்டு எப்பவுமே தேவனுக்கு பிரியமான நல்ல பிள்ளைகளா வாழ பழகிக்கணும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உங்க பைபிள் எடுத்து ஏசாயா 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய நீதியின் வழிகளை கத்துக்கிட்டு அவர் தர இருக்கிற அந்த உன்னதமான ஆசீர்வாதங்களை முழுமையா விசுவாசிச்சு தேவனுக்கு பிரியமான நல்ல பிள்ளைகளா வாழ்றது குறித்து இன்னைக்கு நாள் முழுக்க உங்க மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட ரொம்ப ஹாப்பியா இருங்க. இன்னைக்கு நைட் ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நம்ம சந்திக்கலாம். தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைங்களா எப்பவுமே இருக்கணும். God bless you. Bye.